இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது பிஎட்ல எஜுகேஷனல் சைக்காலஜின்ற சப்ஜெக்டில் ஃபர்ஸ்ட் யூனிட் தான் பார்க்க போகிறோம். எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஹியூமன் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் என்ற ஃபர்ஸ்ட் யூனிட் தான் நம்ம என்னன்னு பார்க்க போகிறோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் எஜுகேஷனல் சைக்காலஜி டெஃபினேஷன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். Educational psychology describes and explains the learning experience of an individual from birth to death or old age. அதாவது வந்து எஜுகேஷனல் சைக்காலஜின்றது வந்து எதை டிஸ்கிரைப் பண்ணுது அண்ட் எதை எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தனிப்பட்ட நபரோட பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்குமே டில் ஓல்ட் ஏஜ் வரைக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறது தான் எஜுகேஷனல் சைக்காலஜி சொல்கிறாங்க. இது யார் இந்த டெஃபினேஷனை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே பாருங்கள், யார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எல்டி க்ரோ அண்ட் ஆலிஸ் க்ரோ. ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேர் தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எஜுகேஷனல் சைக்காலஜி டிஸ்கிரைப்ஸ் அண்ட் எக்ஸ்பிளைன்ஸ் தி லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் ஃப்ரம் பர்த் டு ஓல்ட் ஏஜ் ஆர் டெத் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, எஜுகேஷனல் சைக்காலஜி இஸ் அ சயின்ஸ் ஆஃப் எஜுகேஷன். எஜுகேஷன் ஆக்சுவலாக வந்து எஜுகேஷனல் சைக்காலஜின்றது என்னென்னா சயின்ஸ்னு சொல்கிறாங்க, சயின்ஸ் ஆஃப் எஜுகேஷன். இது யார் சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஏபிஎல். ஸோ இஏபிஎல் என்றவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, எஜுகேஷனல் சைக்காலஜி ஒரு சயின்ஸ் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், எஜுகேஷனல் சைக்காலஜி ட்ரைஸ் டு சால்வ் டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ். ஸோ எஜுகேஷனல் சைக்காலஜி மூலயமா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, அதுலேருந்து அந்த ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது, அதுக்குன்னு டிஃப்ரெண்ட் சொல்யூஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டு சால்வ் டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ்ட் இன், அதாவது எந்த ப்ராசஸ்னா எஜுகேஷன் சைடில் எதனாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறது, அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது என்று சொல்கிறதுக்கு என்ன யூஸ் ஆகுதுன்னா எஜுகேஷனல் சைக்காலஜி யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆஸ் டு மேக் இட் மோர் எஃபெக்டிவ் அண்ட் எஃபிஷியன்ட். ஸோ அதனால என்ன பண்ணேன், எஜுகேஷனல் சைக்காலஜின்ற சப்ஜெக்ட் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கணும்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறா அப்படின்னு பார்த்தோம்னா கொலேசிங் என்றவர் வந்து இதை சொல்கிறாரு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நேச்சர் ஆஃப் எஜுகேஷனல் சைக்காலஜி. நேச்சர் ஆஃப் எஜுகேஷனல் சைக்காலஜி, இந்த நேச்சர் ஆஃப் எஜுகேஷனல் சைக்காலஜியில் என்னென்னலாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சைல்டு எஜுகேஷன், அதாவது வந்து சைல்டு எஜுகேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. டயக்னாஸ்டிக் அண்ட் ரெமீடியல் மெஷர்ஸ், அதாவது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டயக்னாஸ்டிக் அண்ட் ரெமீடியல் மெஷர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு தேவைப்பட்ட விஷயங்கள் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், எஜுகேஷனல் ஃபார் கிஃப்டட் அண்ட் ஹேண்டிகேப்ட். ஸோ பிளைண்டாக இருந்தாலும் சரி, டெஃப் அண்ட் டம்மாக இருந்தாலும் சரி, ஹேண்டிகேப்டாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கான எஜுகேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் லேர்னிங். ஸோ ஃபேக்டர்ஸ் வந்து அஃபெக்ட் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரின்சிபல்ஸ் ஆஃப் எவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டடி ஆஃப் கிளாஸ், அதாவது பிரின்சிபல்ஸ் ஆஃப் எவல்யூஷன் எவ்ரிதிங் வில் ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டடி ஆஃப் கிளாஸ் ரூம் கிளைமேட், கிளாஸ் ரூம் கிளைமேட்ன்றது வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கணும், சைலண்ட்டாக இருக்கணும் கிளாஸ் ரூம் கிளைமேட் அப்படின்னு சொல்கிறாங்க. டெக்னிக்ஸ் ஆஃப் பிஹேவியர் மாடிஃபிகேஷன். ஸோ இந்த எஜுகேஷனல் சைக்காலஜி வந்து பிஹேவியர் மாடிஃபிகேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ப்ரோக்ராம்டு லேர்னிங்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே எதில் வருதுன்னா நேச்சர் ஆஃப் எஜுகேஷனல் சைக்காலஜி. அதாவது இப்போ வந்து நான் எப்படி கொடுத்துருக்கேன்னா, வெறும் டாபிக்னா இப்போ எஜுகேஷனல் சைக்காலஜி டெஃபினேஷன்னு கொஷின் இருந்துச்சுன்னா இந்த 4 டெஃபினேஷன் எழுதி அந்த டெஃபினேஷன் யார் சொன்னாங்க அப்படின்றது நம்ம ஹைலைட் பண்ணி எழுதிக்கலாம். நேச்சர் ஆஃப் எஜுகேஷனல் சைக்காலஜி அப்படின்ற கொஷின் வந்துச்சுன்னா எல்லாத்துக்குமே நான் சப்டாபிக்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சப்டாபிக்ஸ் மட்டும் பார்த்தீங்கனாலே போதும். இந்த சப்டாபிக்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு போயிட்டு உள்ள மெயின் வந்து நம்மளா எழுதுகிற மாதிரி நீங்கள் உங்களோட வேர்ட்ஸ் போட்டு எழுதிக்கலாம். சைல்டு எஜுகேஷன்ன்றது வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்ற மாதிரி நீங்கள் எழுதணும். டயக்னாஸ்டிக் அண்ட் ரெமிடியல் மெஷர்ஸ்னால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டயக்னாஸ்டிக் டெஸ்ட், அதாவது இப்போ வந்து ஒரு 35க்கோ இல்லை 25 மார்க்ஸ்க்கோ டெஸ்ட் வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட லேர்னிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு டெஸ்ட் பண்ணிட்டேன். அப்படி சப்போஸ் அவங்க வந்து டல்லாக இருந்தாங்கன்னா, சரி டல்லாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரெமீடியல் மெஷர்ஸ் என்ன எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான இப்போ ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறது, இல்லை ஹோம் ஒர்க்ஸ் கொடுக்கறது, டெஸ்ட் வைக்கிறது, அந்த மாதிரி ரெமீடியல் மெஷர்ஸ் என்ன இருக்கும் அந்த மாதிரி உள்ளே வந்து நம்ம எழுதலாம். இது வந்து சப்டாபிக்ஸ் தான். ஸோ இந்த சப்டாபிக்ஸ் ஹைலைட் பண்ணி நீங்கள் எழுதுனீங்கனாலே யூ வில் கெட் மோர் ஸ்கோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் உள்ளே இருக்க கான்டென்ட் வந்து சப்டாபிக் ரிலேட்டடாக நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க.
இப்படி பண்ணுறப்போ இப்படி படிக்கிறப்போ உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். இன்னும் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிக்கலாம் ஈஸியாக, ரொம்ப மகப் பண்ணாமல் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் அப்ரோச் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்க, அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் அப்ரோச் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டாகவும் இருக்கலாம், இல்லை டெக்னிக்கல் பேஸ்டாக இருக்கலாம். ஹார்ட்வேர்னா அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பாருங்க நெக்ஸ்ட் டாபிக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்கோப் ஆஃப் எஜுகேஷனல் சைக்காலஜி. ஸ்கோப் ஆஃப் எஜுகேஷனல் சைக்காலஜியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்க. எஜுகேஷனல் சைக்காலஜி concerned with the question what should be done and how it can be done. ஸோ எஜுகேஷனல் சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும், அதை எப்படி பண்ணணும், வாட் ஷுட் பி டன் என்ன பண்ணணும், அண்ட் ஹவு இட் கேன் பி எந்த வகையில் அது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் வந்து ஸ்கோப் ஆஃப் எஜுகேஷனல் சைக்காலஜியில் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இந்த இதை வந்து யார் சொல்கிறாங்க, இந்த டெஃபினேஷன் யார் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா 3 பேர் சேர்ந்து சொல்கிறாங்க. பிளேயர், ஜானஸ், சிம்சன் என்ற 3 பேர் சேர்ந்து இந்த டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. எஜுகேஷனல் சைக்காலஜி கன்சர்ன் வித் கொஸ்டின், அது ஒரு கொஸ்டினோட தான் கன்சர்ன்டாக இருக்கும். எப்படி அந்த கொஸ்டின் இருக்குன்னா வாட் ஷுட் பி டன் அண்ட் ஹவு இட் கேன் பி டன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, மென்ஷன்ட் ஃபாலோயிங் ப்ராப்ளம்ஸ் இன் எஜுகேஷனல் சைக்காலஜி. எஜுகேஷனல் சைக்காலஜியில் வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஃபாலோயிங் ப்ராப்ளம்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ என்னென்னு பாருங்க, இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ், அதாவது வந்து ஒரு கிளாஸ் ரூம்னு எடுத்துக்கிட்டால் அந்த கிளாஸ் ரூமில் வந்து இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் பார்ப்பாங்க. ஸோ ஒருத்தவங்களுக்கு அந்த மாதிரி இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் ப்ராப்ளம்ஸாக இருக்கும். மோட்டிவேஷன், லேக் ஆஃப் மோட்டிவேஷனாக இருக்கும். மெத்தட் ஆஃப் டீச்சிங் ப்ராப்ளமாக இருக்கும். இந்த மாதிரி எவாலுவேஷன் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுல, மென்டல் ஹெல்த் ப்ராப்ளமாக இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், கேரக்டர் ஃபார்மேஷன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் டிசைட் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி கேரக்டர் ஃபார்மேஷன் இருக்கும். கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் வந்து ஒழுங்காக இருக்கணும். இதெல்லாமே வந்து என்னென்னா, இதெல்லாமே ஃபாலோயிங் ப்ராப்ளம்ஸ் இன் எஜுகேஷனல் சைக்காலஜியில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, கொலேசிங்க் என்ன சொல்கிறாரு. ஸோ கொலேசிங்க் சேஸ் பை திஸ் வே தி எஜுகேஷனல் சைக்காலஜி லீட்ஸ். ஸோ இண்டிவிஜுவல் difference, motivation, method of teaching, evaluation, mental health, character formation, classroom management. By these ways the educational psychology leads னு சொல்றது யாருன்னா கொலேசிங்க் சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோன்னா, கேரிசன் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில், கேரிசனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். தி சைல்டு அண்ட் டெவலப்மெண்ட், அதாவது அந்த சைல்டோட டெவலப்மெண்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், டீச்சிங் அண்ட் லேர்னிங் ப்ராசஸ். ஸோ டீச்சிங்கும் இருக்கணும், அதே சேம் டைம் லேர்னிங் ப்ராசஸும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எவால்வேட்டிங் பியூப்பிள்ஸ் க்ரோத். பியூப்பிள்ஸ்னால் ஸ்டூடெண்ட்ஸோட க்ரோத் தான் எவால்வேட் பண்ணணும். அவங்க எப்படி படிக்கிறாங்க, அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்குது, அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை பியூப்பிள்ஸ் வந்து எவால்வேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கைடிங் தி சைல்டு. இது வந்து அடுத்தது, அதாவது கேரிசன் சொன்னதில் கைடிங் தி சைல்டு. நெக்ஸ்ட் பாருங்க, ஹெச்சி லின்கன் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒப்பீனியன்ஸ் தட் எஜுகேஷனல் சைக்காலஜி ரிவால்வ்ஸ் அரவுண்ட் பிஹேவியர் ஆஃப் லேர்னர்ஸ் இஸ் எஜுகேஷனல் சைக்காலஜி. அதாவது வந்து எஜுகேஷனல் சைக்காலஜி எப்பயுமே வந்து பிஹேவியர் ஆஃப் லேர்னர்ஸை தான் ரிவால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னு பாருங்கள், தி லேர்னர்ஸ், தி லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், லேர்னிங் ப்ராசஸை ரிவால்வ் பண்ணும். அதுக்கப்புறம் தி லேர்னிங் சிச்சுவேஷன் ஆர் என்விரான்மெண்ட். இப்போ ஒரு புது இடத்துக்கு போகிறோம்னா அந்த இடத்துல நம்மளால சர்வை பண்ண முடியலை அப்படின்ற பட்சத்தில் நம்ம அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லாங்குவேஜோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்த நம்ம கற்றுப்போம். ஸோ அந்த இடத்துல லேர்னிங்ன்ற விஷயம் இருக்குது. ஸோ தி லேர்னிங் சிச்சுவேஷன் ஆர் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. தி டீச்சர் லாஸ்ட்டில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் எஜுகேஷனல் சைக்காலஜி டு தி டீச்சர்ஸ் வந்து ஒரு கிளாஸ் ரூமை எப்படி மேனேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற விஷயம் வந்து அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் எஜுகேஷனல் சைக்காலஜி டு தி டீச்சர்ஸில் என்னென்னு பார்ப்போம். டு அண்டர்ஸ்டாண்ட் தி ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட், அதாவது ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டு நோ தி லேர்னர்,
ஸோ ஒவ்வொரு லேர்னரையுமே வந்து டீச்சர்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டு அண்டர்ஸ்டாண்ட் தி நேச்சர் ஆஃப் கிளாஸ் ரூம் லேர்னிங், கிளாஸ் ரூம் லேர்னிங் எப்படி இருக்கணும், எந்த வகையில் இருக்கணுன்றது டீச்சர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், டு அண்டர்ஸ்டாண்ட் தி இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கணும். டு சால்வ் கிளாஸ் ரூம் ப்ராப்ளம்ஸ், கிளாஸ் ரூமில் என்ன ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும், எப்படி ஃபேஸ் பண்ணணுன்ற விஷயம் வந்து டீச்சர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டு டெவலப் நெசசரி ஸ்கில்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இன் டீச்சிங், டீச்சரோட டீச்சிங்கில் வந்து எப்பயுமே ஒரே மாதிரியே இல்லாமல் நிறைய ஸ்கில்ஸ் பயன்படுத்தி ஸ்டூடெண்ட்ஸை என்கரேஜ் பண்ணுற மாதிரியும் ஸ்டூடெண்ட்ஸை அவங்களோட டீச்சிங்குள்ளே இன்வால்வ் பண்ணுற மாதிரியும் அவங்களோட ஸ்கில்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால டீச்சர்ஸோட ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்க சொல்கிறாங்க. டு அண்டர்ஸ்டாண்ட் எஃபெக்டிவ் மெத்தட் ஆஃப் டீச்சிங், அவங்களோட மெத்தட் ஆஃப் டீச்சிங் வந்து இன்னும் எஃபெக்டிவாக ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டு அண்டர்ஸ்டாண்ட் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஹெரிடிட்டி அண்ட் என்விரான்மெண்ட் ஆன் தி சைல்டு, ஸோ ஒரு சைல்டோட என்விரான்மெண்ட்டும் ஹெரிடிட்டியும் அவங்களோட என்விரான்மெண்ட்டை அவங்களோட சுற்றி இருக்கவங்கள பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து படிக்க விடாமல் ஏதோ என்ன விஷயம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அந்த மாதிரி எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் டீச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கைடன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டு அண்டர்ஸ்டாண்ட் தி மென்டல் ஹெல்த் ஆஃப் சைல்டு, அதாவது அந்த சைல்டோட மென்டல் ஹெல்த் என்னன்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டு அண்டர்ஸ்டாண்ட் தி ப்ரொசீஜர் ஆஃப் கரிக்குலம் கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது வந்து சிலபஸ் தான், இந்த சிலபஸ் தான் என்னன்னு சொல்லணும்னா கரிக்குலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டு அண்டர்ஸ்டாண்ட் தி ப்ரொசீஜர் ஆஃப் கரிக்குலம் கன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு சிலபஸ் எடுத்தோம்னா அதை வந்து எப்படி நம்ம டீச் பண்ணணும் அப்படின்றத வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா டு ப்ரொவைட் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங், அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கைடன்ஸும் கவுன்சிலிங் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் எவால்வேஷன் அண்ட் அசஸ்மெண்ட், ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டூடெண்ட்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் எப்படி பண்ணிக்கலாம்னு பார்த்தோம்னா அவங்கள டெஸ்ட் வச்சு அந்த பேப்பர்ஸை வந்து கரெக்ஷன் பண்ணுறது மூலயமா வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டூடெண்ட்ஸோட லேர்னிங் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எவால்வேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எவால்வேஷனாக இருக்கணும், கரெக்ஷன்ஸ் இருக்கணும், ஜட்ஜ்மெண்ட் இருக்கணும், அதே மாதிரி அசஸ்மெண்ட்ன்றது வந்து டெஸ்ட். ஸோ டெஸ்ட் வச்சு அந்த ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட்டை வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. டு டெவலப் பாசிட்டிவிட்டி அண்ட் கிரியேட்டிவ் டிசிப்ளின், ஆஸ் அ டீச்சராக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா பாசிட்டிவிட்டியை கிரியேட் பண்ணணும் அண்ட் டிசிப்ளின், மெயின் ஃபோக்கஸ் இஸ் ஆன் டிசிப்ளினபிள் ஸ்டூடெண்ட்ஸாக அந்த சைல்டை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ரிசர்ச், ஸோ ஃபஸ்ட் யூனிட்ல வந்து எஜுகேஷனல் சைக்காலஜியும் அண்ட் ஹியூமன் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து எஜுகேஷனல் சைக்காலஜி நம்ம பார்த்தோம், ஹியூமன் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.